திமுக வேட்பாளர் கனிமொழி சிறைக்கு செல்ல வாய்ப்புள்ளதால் தூத்துக்குடி தொகுதி மக்கள் சிந்தித்து ஓட்டுகளை வீணடிக்காமல் அதிமுகவிற்கு வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறேன் என அதிமுக சிவசாமி வேலுமணி கூறினார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக சிவசாமி வேலுமணி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டரும் தேர்தல் நடத்தும் அலுவலகருமான லட்சுமிபதியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில், திமுக அமைச்சர்கள் தொடர்ச்சியாக சிறைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி விரைவில் சிறைக்கு செல்ல வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மக்கள் படித்தவர்கள், நன்கு சிந்திக்கக்கூடியவர்கள். ஆகவே மக்கள் தங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் இரட்டை இலை சின்னத்தில் அதிமுகவிற்கு வாக்களிப்பார்கள் என நம்புகிறேன் என்றார். இந்த தேர்தலில் எடப்பாடியாரின் நல்லாட்சிகளை சொல்லியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழல் மந்திரிகள் தொடர்ந்து சிறைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இங்கு எதிர் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் உச்சநீதிமன்றத்திலே விசாரணை எடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மக்கள் மிகவும் படித்தவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். விரைவில் அவர்கள் எதிர் வேட்பாளர் அவர்கள், திமுக வேட்பாளர் அவர்கள் சிறை செல்ல வாய்ப்புள்ளது. ஒவ்வொரு தூத்துக்குடி மக்களும் சிந்தித்து தன் வாக்குகள் வேஸ்ட் ஆகாம, அதாவது வீணாகி போகாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில், இரட்டலை சின்னத்தில் வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறேன்.